வள்ளி வள்ளி என்னப்பா? வாமா டிஃபன் ஆச்சு. ஆச்சுப்பா. லட்சுமி கலை வடிகிற முகத்தை தினசரி பார்த்துட்டு போனா தம்மா. பேங்க்ல எல்லா காரியம் நல்லா நடக்குது. போங்கப்பா. ஆமா காலேஜுக்கு நேரமாகுது. இன்னைக்கு சனிக்கிழமைப்பா. சனிக்கிழமை நான் மறந்துட்டேன். பார்த்துமாமா. சரியப்பா. அப்பா அப்பா அத்தான் சமாச்சாரம். வள்ளி அப்பா சின்ன வயசுல அவரோடு பழகினது என்னால மறக்கவே முடியலப்பா. அன்னைக்கு செதுக்கினார் தானுடைய பேர் என் உடல்ல மட்டுமில்லை, என் உள்ளத்துல கூட பதிஞ்சிருக்கு. அப்பா அவரை கண்டுபிடிக்க ஏதாவது முயற்சி செய்ய மாட்டீங்களா? உன் மனசு எனக்கு தெரியாதா வள்ளி? இதுவரைக்கும் நானும் தான் பத்திரிகையில எத்தனையோ விளம்பரம் கொடுத்து பார்த்தேன், ஒரு பலனையும் காணல. அன்னைக்கு இந்த பாவி கையால கொடுத்து அவன் அனாதையாக்கிடுச்சு. அந்த நினைப்பு. ஆனா எனக்கு ஏற்கனவே ஒரு காதல் இருக்கிறான். இதத்தான் தினமும் பாத்துக்கிட்டே இருக்கேன். யாரு யாருன்னு எத்தனை தடவை கேட்டுட்டேன். வள்ளி என் மாமன் மகன். எனக்காக அவளுக்காக நான். அப்படி நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒண்ணா வளர்ந்தோம். அப்ப நாங்க செய்துகிட்ட அழியாத ஒப்பந்தத்தின் அடையாளம் தான். அவளுக்காக என் இதயத்தில் இருக்கிற இடத்தை வேற யாருகிட்டையும் ஒப்படைக்க மாட்டேன். இது சத்தியம். அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது? முடியாது 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 முடியாது. பாபு அண்ணி அண்ணி கந்தா யாரு? நீங்க யாரு? பிறந்த வீட்டுல நாய் நோய்ந்த மாதிரி என் வீட்டுக்கு வந்து என்னைய யாருன்னு கேக்குறியா? நீ யாரு? வந்து எங்க அண்ணன் சிந்தைய பிள்ளை. ஓஹோ நீதான அந்த ஓடுகாலி. உறவு போகாம கெட்டுது, கடன் கேட்காம கெட்டுதுன்னு அண்ணனை பார்த்து உறவு புதுப்பிச்சுட்டு வந்தியா? உன்னால ஊர்ல தலை காட்ட முடியாமத்தான் இந்த மானச ஊரை விட்டே போயிட்டானே. ஊரை விட்டே போயிட்டாங்களா? குட்டி கருப்பு குட்டி தான். வெள்ளை குதிரைக்கு கருப்பு குட்டி. ஆமா சார், அதனாலதான் இதுக்கு பிளாக்கின்னு பேர் வச்சுட்டோம். எஜமாகி கருப்பு அடிமையின் வெள்ளை குதிரை கருப்பு குட்டி போட்டிருக்குது. அவமானம். துப்பாக்கி எடுத்துட்டு வந்து ஷூட் பண்ணிடுறேன். அனாவசியமா ஒரு உயிரை கொள்ளாதீங்க. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா அந்த குதிரை குட்டியை உங்க கள்ளப்படாம நானே முடியாது. நான் உங்களை சுட்டுடுவேன். செய்யுங்க அந்த நல்ல காரியம். இவ்வளவு நாளா இந்த அனாதைக்கு புகலிடம் கொடுத்து வளர்த்து ஆளாக்குறீங்க. வளர்த்தவங்க கையாலேயே நான் சாகரத்துக்கு பெருமைப்படுறேன். சுடுங்க. ஏன் தயங்குறீங்க? நானும் கருப்பத்தான். என்ன சுடுங்க, சுட்டு கொள்ளுங்க. கண்டா அம்மா அம்மா மம்மி. யார் உங்க அம்மா? இதோ இந்த படத்தில் இருக்கிறவங்க தான் எங்க அம்மா. நோ நோ, இட் இஸ் இம்பாசிபிள். இவங்க இவங்க என் குழந்தை மேரியை காப்பாத்தின தாய். என்ன உங்க குழந்தையை காப்பாத்துறாங்களா? இவங்கதான் எங்க அம்மா. பாத்தீங்களா, ஒரு கருப்பு தாயாலதான் உங்க வெள்ளை குழந்தை காப்பாற்றப்பட்டிருக்கு. பசு கருப்பா இருந்தா அதோட பாலுமா கருப்பா இருக்கும். இத புரிஞ்சுக்காம அந்த கருப்பு குதிரை குட்டியை கொல்ல பாத்தீங்க. இது நியாயமா? வெரி வெரி சாரி மை பாய், ஐ எம் வெரி சாரி. உங்க அம்மா இப்ப எங்க இருக்காங்க? அதுதான் துறை எனக்கு தெரியல. கொடுமைக்கு பேர் போன எங்க அத்தை எங்க அம்மாவை விட்டு விட்டு துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கேனா அவங்க மக வள்ளிய கல்யாணம் செய்து போயிரும் பயந்து என்னைய விரட்டிட்டாங்க. நான் என் அம்மாவை தேடி அலைஞ்சுகிட்டு இருந்த போதுதான் உங்ககிட்ட வந்து சேர்ந்தேன். உங்க அத்தை அவ்வளவு குடும்பக்காரியா? என்ன செய்யுது துரை? உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வெறி உண்டு. அதுல எங்க அத்தைக்கு பண வெறி. ஐ வில் கிவ் யூ மணி. நான் உனக்கு பணம் தரேன். பணத்தை எடுத்துட்டு போய் சந்தோஷமா உங்க அம்மா பார்த்து. இதுக்கு உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. என் உயிர் உள்ள வரைக்கும் இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். That's all right. We can.
வேர்ல்ட் நம்பர் 1 ஜாக்கி ஆக போறேன். உலக புகழ் கொண்டு வர பாருங்க. நடக்காத. ஐயோ இந்த நேரத்துல நான் உனக்கு எப்படி சொல்லுறது? நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல இடம் செய்து. ஹலோ வள்ளி, வா வா வா, அப்படி வச்சுமா வா. என்ன மைனர் எக்கச்சக்கமா பணத்தை கட்டி இருக்கீங்க போல இருக்க. இது என்ன பணம்? குதிரைக்கு புல்லு வாங்கி போடுற காசு. அப்படியா? எஸ்டேட்டே கட்டிருப்பார் போல இருக்கு. ஜெயிச்சாரா மிஸ்டர் மாரமங்கலம், ஜெயிக்கலன்னா அரமங்கலம். எப்போதுமே இந்த மாரமங்கலம் சுப்பீரியர் வெங்கலம். அத்தையா? அப்போ பக்கத்துல நிக்கிறது என்ன நடக்குமோ தெரியலையா? இன்னும் 2 பல்லாம் இருக்குல்ல, வந்துடும் பீட். என்ன இது? ஆனந்த கண்ணீர் தான், ஆனந்த கண்ணீர். அத்தா, உங்களை சந்திக்கிற இந்த சந்தர்ப்பத்துக்காக நான் எப்படியெல்லாம் ஏங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அத்தா, என்னை விட்டு பிரிய மாட்டேன். உன்னை விட்டு பிரியறதை விட என்னுடைய உயிரையே பிரிஞ்சிடுவேன். இவ்வளவு நாளா நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் உன்னுடைய நீங்காத நினைவுதான். அத்தா, இனிமே நாம 2 பேரும் பிரிக்க முடியாத ஓரிரு. என்னத்தா அப்படி பாக்குறீங்க? பசி வை. நீங்க ஒண்ணுமே சாப்பிடலையா? இருங்க, ஏதாவது கொண்டு வரேன். அந்த பசியில வள்ளி, என் பசி தீரணும்னா உன்னை அப்படியே என் பார்வையால அள்ளி அள்ளி பருகிக்கிட்டே இருக்கணும் போல. நீங்க சாப்பிடுறதுக்கு நான் என்ன சின்ன வயசுலயே மெழுகு கடையில பிடிச்சு கொடுத்தாரு ரவா லட்டுவா? வள்ளி, அந்த காலத்துல நாம 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அப்பெல்லாம் நீ இவ்வளவு உண்டு பண்ண இருந்துகிட்டு பாவாடை விட சரியா கட்ட தெரியாம அத்தான் என் காலை சுத்திக்கிட்டே இருப்பேன். நீங்க மட்டும் என்னவா சின்ன வயசுல கால் தாயிர மாத்தி போட்டுக்கிட்டு மூச்சை உறிஞ்சிக்கிட்டு வள்ளி வள்ளின்னு என் பின்னாலேயே சுத்திட்டு இருப்பீங்களே. ஐயோ ராமச்சந்திரா, இவ்வளவு வயசாயி கூட எங்க அம்மா நினைச்சு அவங்களுக்கு பயம் போகலையே. என்ன செய்யறது? உங்க அம்மாவை பத்தி பேசினா
என் வாழ்க்கையின் லட்சியம் ஞாபகத்துக்கு வரும். எந்த கந்தனை உங்க அம்மா பிச்சைக்காரன் நினைச்சாங்க, அதே கந்தன் தன் கையால உங்க அம்மா தலையில பணத்தால அபிஷேகம் செய்த பிறகு இந்த வள்ளியின் கையை உரிமையோட பிடிப்பான். சரி அத்தா. ஆமா, அந்த மாரமங்கலம் மைனர் தானே? ஐயோ, கடைசியில ஏமாற போற அந்த கோமாளி பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஐயோ, உண்மையிலே வந்துட்டாங்களே. இன்னைக்கு என்னோட யார் ஆடினது? நீங்க மட்டும் ஏன் கேட்கல? நான் ஏன் கேட்கிறேன், எனக்கு தான் தெரியுமே. தெரியுமா? ஆமா. யாரு? உன் கூட காலேஜில் படிக்கிற பையனா இருப்பான். அதுதான் அங்க இல்ல. அப்பா, எனக்கு சின்ன வயசுலயே யார் கையில புடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா? அவர்தான் என் கையை புடிச்சுக்கிட்டு ஆடினாரு. அப்போ உன் கூட ஆடுனது கந்தனா? வள்ளி, அவன் எங்க மறக்கான்? நான் இப்பவே பாக்குறேன். வாமா. அது நடக்காத காரியப்பா. ஏமா? அவருடைய லட்சியம் என்ன தெரியுமா? பணத்தோட தான் இந்த வீட்டுக்கு வருவார். அது வச்சிருக்கான். அவன் ரோஷக்காராச்சு. என் தங்கச்சி மகன்ல எப்படியோ அவன் நல்லபடியா இருந்தா அதுவே போதும். ஆமா வள்ளி, நான் பாம்பேக்கு வியாபாரம் சொல்லாம போறேன். திரும்பி வந்ததும் இதுக்கு வேண்டிய வழி